ஹை கைஸ், வெல்கம் டு நம்ம சேனல் குயின் பி. இது என்ன வீடியோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் சார்ஜஸ் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குது, அண்ட் நம்மளால் ஆன்லைனில் ட்ரான்சாக்ட் பண்ண முடியுமா, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான நம்மளோட நிறைய கொஷின்ஸ்க்கு அந்த பிளேலிஸ்ட்டில் ஆன்சர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க டெட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் ஃபண்ட்னா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும் டெட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது. ஒரு நியூ இன்வெஸ்டர் இருந்துக்கிட்டு அவரோட ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது இப்போ அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு ஒரு 2 to 3 monthஸில் அவருக்கு ஏதோ ஒரு பைக் வாங்கணுமோ இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்கும் பிலோ 6 months. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவரோட சேவிங்ஸை டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பேங்க்கை விட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லேயோ இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்டுன்றது பெஸ்ட் ஆப்ஷன்னு கூட சொல்லலாம். இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 9% கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதிக ரிஸ்க் இல்லை இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மளால் ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியும். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஓரளவுக்கு மார்க்கெட் பற்றி தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக லிக்விட் ஃபண்ட் சூட் ஆகாது. ஸோ அவங்க மீடியம் டேர்ம் ட்ரை பண்ணலாம், அவங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் பிகினர்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம டெட் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ பிகினர்ஸ்க்கு அந்தளவுக்கு மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணி கெயின் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க நாலேஜை. ஸோ அவங்களுக்கு டெட் ஃபண்டு பெஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது அதில். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே ஓரளவு ஃபிக்ஸட் இன்கம் எதிர்பார்க்க முடியும். தென் அதோட லிக்விடிட்டி அப்படின்றது இன்கேஸ் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது, இல்லை எதிர்பாராத செலவு வரும் இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளால் அதை ரெடீம் பண்ணிக்க முடியும். டெட் ஃபண்டுன்றதுலேயே வேரியஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. லைக் ஓவர் நைட் ஃபண்ட் இருக்குது, லோ டியூரேஷன் அதாவது கேஷ் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 1 year வரைக்கும் அதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ பிட்வீன் அந்த லாக்இன் பீரியட்குள்ளே நீங்கள் அதை ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க எக்ஸிட் லோட் அப்படின்ற பேரில். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க சார்ஜஸை பற்றி நான் தனியாகவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. தென் டிரான்சாக்ஷன் சார்ஜஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் 10,000 above இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு அப்ளிகபிள். ஸோ பிலோ 10,000 அப்படின்னா நம்மளுக்கு கிடையாது. 10,000 அண்ட் 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்ளிகபிள். எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, இல்லை லம்சம்மாக இருந்தாலும் 10,000 ஆர் அபவ் 10,000க்கு சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குது, யாரெல்லாம் பே பண்ணணும், பண்ண வேணாம், அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் சார்ஜஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில விஷயங்களை பார்த்து தான் நீங்கள் டெட் ஃபண்டுன்றதை சூஸ் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். நீங்கள் எந்த ரீசனுக்காக உங்களுடைய சேவிங்ஸை ஆரம்பிக்கிறீங்க, அதாவது டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்னால் ஓகே டெட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது வீடு கட்டணும், இல்லை இப்போ என்னோடய குழந்தை படிச்சுட்ருக்கு, நான் அதை காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பெரிய லெவலான கோலுக்கு கண்டிப்பாக டெட் ஃபண்ட் சூட்டபிள் ஆகாது. ஸோ நீங்கள் மிட் டேர்மோ இல்லை ஈக்விட்டியோ தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா டெட் ஃபண்டு அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் இன்கம்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது மேக்ஸிமம் 7 to 9% தான் அதுலேருந்து நமக்கு இன்கமே வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது உங்களுடைய பெரிய கோலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரிட்டர்னாக அந்தளவுக்கு வரப்போகிறது இல்லை. அதனால் உங்கள் கோலை பொறுத்து ஃபண்டை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்.
ஃபண்டை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் அப்படின்றது கிடையாது. ஸோ பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டெட் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்தளவுக்கு பெரிய லாஸ் எதுவும் வராது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதோட லாகின் பீரியட் என்ன, எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும், அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் என்ன, ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அட்வைசர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். டெட் ஃபண்டை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெட் ஃபண்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோ போகிறதுக்கும் எனர்ஜி கொடுக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.